ஆடியோமா சார், வாழ்த்துக்கள் சார். முதல் 2 படம் 100 கோடி 100 கோடி, இது ஹேட்ரிக் 100 கோடிக்கு வந்து எதிர்பார்க்கலாமா? படம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் அதை பற்றி. நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் சார். கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு. எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ரொம்ப ஜாலியான படம், ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய படம். ஸோ தீபாவளியும் வருது, ஒரு செலிப்ரேட்ரி மூடில் இருக்கும். ஸோ நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே டைமில் வந்து 2 மூவி இல்லையா, எல்ஐகே அண்ட் டியூட் 2 படமும் போயிட்டே இருந்துச்சு. ப்ளஸ் ரிலீஸ் ஆல்சோ வந்து கிளாஷ் ஆகிற மாதிரிலாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து இந்த தீபாவளி ரேஸில் வந்து இதுக்கு முன்னாடி இது ரொம்ப ரேர், ஒரு ஹீரோவுக்கு ஒரு 2 படம் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்ததெல்லாம். என்ன அது எப்படி வந்து அந்த நியூஸு, அந்த டிஜிட்டல் ட்ரெண்டு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்லாம்? அந்த மொமெண்ட் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐ மீன், ஏன்னா 2 படம் வந்து ஒரு டைமில் வரது வந்து நல்லதில்லை 2 படத்துக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைஃப்லேயே எதுவாக எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு பாயிண்டில் அக்செப்ட் பண்ணிவிடுவோம்ல. சரி, இதுதான் நடக்க போகுது, நடந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணலாம், அதில் இருக்கிற நல்லதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி ஓகே, இது வரைக்கும் வந்ததே இல்லைல்ல, வரட்டும், எல்லாரும் பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்தேன். பட் மனசுக்குள்ளே தெரியும் வந்து இது இல்லை, 2 படமும் ஒன்றா வந்துச்சுன்னா 2 படத்துக்குமே அது கலெக்ஷனோ இல்லை எதுவுமே கரெக்டாக இருக்காதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் லைக் டீம் வந்து ஸ்வீட்டாக அவங்க வந்து டிசம்பர் 18க்கு மூவ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. சார் என்னென்னா, இப்போது ஒரு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் டவுரி பிரச்சனையோ, இல்லை அந்த கணவர் வந்து மனைவியை வந்து அடிக்கிறதாவோ, இல்லை இப்போல்லாம் மனைவியும் அடிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எது ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்போ ஸோ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த தாலியை விட அந்த பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட மனசுக்கு தான் இன்னும் வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லிடுவோம். கணவன் மனைவிக்குள்ளேயும் காதல் இருக்கும்ல, ஸோ 2மே வச்சுக்கலாம். நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும் சார். பையன் மாமா பொண்ணு, அதுக்கப்புறம் பையன் மாமா அம்மா பையன், இதை பற்றின எல்லாத்தோட சேர்த்துன கதை தான். ஆமாம், அதை தாண்டி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ்லாம் கூட இருக்குது. இப்போது இந்த டைமுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவாக இருக்கும், அதை பேசியிருக்காரு டைரக்டர். கரெக்ட். ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் சார், இதுதான் உண்மை. எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. அது நமக்கு நடக்கும்போது சில நேரத்தில் வந்து உட்காந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது. நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க சார், நானே பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் தாண்டி சில நேரத்தில் நமக்கு இவ்வளோ லவ் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது சில நேரம் நானும் உட்காந்து யோசிப்பேன், எதுக்கு சொல்லும் போது லாஸ்ட்டில் எதுவுமே ஆன்சர் இல்லாத போது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும்தான் சார் சொல்யூஷன். அவ்வளோதான். ஓகே. ஹாய் பிரதீப், திஸ் இஸ் ரோகிணி ஃப்ரம் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ். பொதுவாகவே வந்து பொங்கல் தீபாவளி அப்படின்னாலே பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். பெரிய படங்கள், ஒரு பெரிய ஹைப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு. பட் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் 2025ல் எல்லாமே ஜென்சி ஹீரோக்களுடைய கிளாஷாக வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு காம்படிஷன் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்கள் கூட ரிலீஸ் ஆகிற அத்தனை படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சியோட ஃபேவரட்டாக இருக்காங்கல்ல, அந்த ஹீரோக்கள் படமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ முழுக்க இந்த கிளாஷ் எப்படி பார்க்குறீங்க? இது ஃபஸ்ட்டு நான் வந்து இது கிளாஷாக பார்க்கல. யாருக்கும் போட்டி இல்லை, எல்லோரும் சேர்ந்து வரோம்.
எல்லா படமும் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கிளாஷ் நான் படம் பார்க்கும்போது கிளாஷ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நான் படம் பண்ணும்போது வந்து எனக்கு அது ஒரு மாதிரி கிளாஷாகவே தெரியல. இந்த படமாக ஓடணும், ஏன்னா ஒரு படத்துலையும் ரொம்ப எஃபர்ட்ஸ் இருக்குது. எனக்கு அது புரியுது. ஸோ அதனால் ஆனால் என்ன இப்போது எங்களுக்கு இப்போது தீபாவளிக்கு ஒரு ஸ்லாட்டு கிடைக்குது அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. மீன் எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப நாள் நம்ம படம்லாம் நிறைய படம் நம்ம தீபாவளிக்கு பார்த்துருப்போம். அதில் நம்ம படம் இப்போ தீபாவளிக்கு வருது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, டைரக்டர் பிரதீப்பை வந்து மிஸ் பண்ணுறீங்களா? பை எனி சான்ஸ் எனி டைம் அவர் சடனாக எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் இருக்குது. நல்ல கதைலாம் எழுதிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு வர கதையை விட நான் வச்சுருக்கிற கதை கொஞ்சம் நல்லா இருக்கணும். இது வர கதையெல்லாம் இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்ல டைரக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணுவேன். எல்லாருக்கும் வணக்கம். படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் நீங்கள் சோஷியல் மீடியாவோ இல்லை எதையோ நீங்கள் தேடினீங்கன்னா எண்டில் வர்ற அந்த அலையவ கொலையவ போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு. அதில் அவங்க கண்ணில் தண்ணியோடு இருக்கிற அந்த போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு. அது அவங்களுக்கான ஒரு ப்ரெசன்டேஷனாக தான் இன்டென்ட் பண்ணி தான் அந்த ஷார்ட்டை முடித்தது. அங்கே முடிக்கணுன்ற இன்டென்ஷனில் வந்துட்டு ஹீரோயினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது இருக்குது. அதை தாண்டி இங்கே ஏன் இல்லை அங்கே ஏன் இல்லைன்னா அதுக்கு காரணம் இல்லை. ஓவராலாக இருக்கான்னா இருக்குது. பிரதீப் சார், பிரதீப் சார், இந்த படத்தில் நான் தான் சார், இந்த படத்தில் நீங்களும் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். சுத்தமாக இல்லை, ஒரு சீன் கூட இல்லை. அப்புறம் இந்த தாடி வச்சு எப்பொழுதுமே நடிக்கிறீங்க, தாடி இல்லாமல் எப்பயாச்சும் நடிப்பீங்களா? நடிக்கலாம் சார். இது என்னன்னா தாடி எடுத்தால் ரொம்ப கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறாரு. அதனால மாதிரி இருக்குமே, ஹீரோ மாதிரி தானே இருக்கும். ஆமாம் சார். ஓகே, அடுத்த படத்துலையாச்சும் ட்ரை பண்ணுங்க. சரிங்க சார். சார், ப்ரொடியூசர் சார், இந்த படம் தமிழ் படம் எப்படி இருக்குது? தெலுங்கில் ஈஸியாக இருக்கா? தமிழ் டெக்னீஷியன்லாம் எப்படி பண்ணுறாங்க? அடுத்த ரஜினியை வச்சு நீங்கள் பண்ணுறதா இங்கே ஒரு ரூமர் இருக்குது, அது உண்மையா? This film we enjoyed thoroughly, and our experience in Tamil industry is fab. Our first film is Good, Bad, Ugly, and we can't expect any better launch than that. And this team is we can do any number of films with this kind of team, and we are so happy. And Sir, Pradeep sir. So it's a lifetime opportunity to do film with Rajni sir. We are trying to take good script to sir, and if he agrees, what more we want? Thank you. பிரதீப் சார், ஜூட் பிரதீப் வாழ்த்துக்கள். இங்கே சார் என்னென்னா, நம்ம சாய் மியூசிக் டைரக்டர் அவர் கூட ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? பாட்டு ஹிட்டாக வந்து ஒரு விஷயம் போச்சு, அனிருத்தை விட நல்லா பண்ணுறாருன்ட்டு. அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? டேரக்டர் கிட்ட என்ன பேசுனீங்க? பாட்டு ஹிட்டாக இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் ஊரும் பிளட் வந்து போய் ஸ்டுடியோவில் கேட்டேன். ஸ்டுடியோவில் கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு சவுண்டிங். அண்ட் நாங்கள் அந்த ஸ்டைல்ஸ் பற்றிலாம், அந்த பாட்டோட ஸ்டைல் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது இது ஷுவராக ஹிட்டுன்னு தெரிஞ்சிருச்சிங்க அப்போவே. ஸோ அந்த பாட்டோட ரிசல்ட் வரும்போது நாங்கள் ரொம்ப பெருசாக பேசிக்கல, ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது தான் அது. பிரதீப் சரிங்க சார், பிரதீப் சரிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார், சார் நான் வந்து ஒரு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த விஷஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் நான் வந்து ஒரு 3 பாட்டு பண்ணியிருந்தேன் இண்டிபெண்ட். கச்சி சேர ஆசை கூட, சித்திர புத்திரின்னு. ஸோ அதை பார்த்துட்டு வந்தாங்க. அண்ட் முக்கியமாக ஒரு டெபியூட்டன் நம்பி இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் வரும்போது, அப்போ நம்மளுக்கு தெரியல, நம்மளை நம்பி இத்தனை ப்ரொடியூசர்ஸ் வராங்க, இத்தனை டேரக்டர் வராங்கன்னா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண இல்லை, நம்மக்கிட்டே ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, அதை நம்ம நல்லா டெலிவர் பண்ணுவோம் நம்பி வராங்க. ஸோ அதை நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். பிரதீப் சரிங்க.
தமிழ் சினிமாவில் ரஜினி சாருக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் ஃபார்முலா பிரேக் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்டாக பிக் பாஸில் வந்து நாகார்ஜுனா சார் ரஜினி சார் தனுஷ் கூட உங்களை கம்பேர் பண்ணி பேசியிருந்தார். ஸோ அதை எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். ஏன்னா நாகார்ஜுனா சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து அந்த ஒப்பிட்டு பேசும்போது உண்மையாலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லை, அந்த ஃபார்முலா நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபார்முலானா என்ன சார்? அதாவது அது ஃபார்முலா நான் சொன்னார் அந்த டைம் வந்து அவர் வந்த பிறகு ஒரு சினிமாவே கொஞ்சம் மாறிச்சு, அந்த ஒன்று மாற்றினாங்க. அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் இப்போ உங்களை நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நான் நினைக்கிறேன், அவர் நினைக்கிறாரு, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் சார். தேங்க்யூ சார். சார் இப்போது பாகுபலி வந்து ரொம்ப நாளாக அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆச்சு தமிழ்நாட்டில், நம்ம தமிழ் படத்தெல்லாம் விட. அண்ட் பாகுபலி 2, அதுக்கப்புறம் புஷ்பா, இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது நான் ஸ்வீட் ஹார்ட்ஸ்னு லிட்டில் ஹார்ட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. நான் போய் தேட்டரில் பார்த்தேன் இங்கே சென்னையில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஒரு சின்ன டீமு, சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேட்டர். ஸோ நம்மளும் இப்போது கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் அப்படியே அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதான் சார், இப்போ லிட்டில் ஆர்ட்ஸ் வந்து ஒரு சின்ன படம் தான். அது இங்கே தேட்டரில் தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் கன்சியூம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஹலோ மமிதா, ஷாலினி ஹியர். ஹாய், வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா அகெயின். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஸோ பிஹைண்ட் த ஒரு பப்ளிக் கேர்ளுக்கு பிஹைண்டில் வந்து ஒரு பெரிய எமோஷன் இருக்க மாதிரி இருக்குது சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ட்ரைலர்ஸில். ஸோ உங்கள் கேரக்டர்? டியூட்டில் என்னோட கேரக்டர் நேம் வந்துட்டு குரல். ஸோ லைக் ஹர் நேம், லைக் ஷீ இஸ் வெரி vocal about her emotions. She is true to her emotions அப்படின்னு சொல்லலாம். And she is someone who genuinely cares about others. So எனக்கு வந்து குரல் is one of my favorite characters and I hope you'll all like her. ஓகே, இது வந்து உங்களுடைய 2வது தமிழ் படம். பட் இது ரிலீஸ்க்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ரெட் கார்பெட் வந்து தமிழ் மக்கள் கிட்ட உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்து மமிதாவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் நான் நடித்தது வந்துட்டு ஒரு மலையாளம் படம். அண்ட் அது வந்துட்டு எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டிலையும் தெலுங்கு லாங்குவேஜ் ஆல்சோ இட் காட் அ பிக் எப்படி சொல்கிறது ரிசெப்ஷன். சத்தியம் பண்ணா, ஐ மீன் டு பி வெரி ஆனஸ்ட். அப்போது ஃபார் மீ அது எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடச்சிச்சு. சாரி இஃப் மை தமிழ் இஸ் வெரி ராங். பட் அதான் அப்போது அந்த பிரேமலுக்காக எனக்கு இங்கே வந்துட்டு ஐ எம் கெட்டிங் அவார்ட்ஸ் ஃபார் இட். ஸோ அந்த அன்பு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. பிரதீப் சார், நீங்கள் முதல்ல நடிக்க வரும்போது நீங்கள் எப்படி நடிப்பீங்க, திறமை என்ன நிறைய தெரியாது. இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்லேயே இந்த பாடி ஷேமிங் கேள்வி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 படம் பெரிய ஹிட் கொடுத்துருங்க, 100 கோடி. இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த உடல் ரீதியாக வந்து நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேள்விகளை எப்படி எதிர்கொள்கிறீங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை சார், எனக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. எனக்கு முன்னாடி இவ்வளோ லவ் இருக்கும் போது நான் ஏன் சார் அதை பற்றிலாம் யோசிக்கணும்? எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஒன்று நடக்குதுன்னா அப்போது உட்காந்து யோசிக்கலாம். ஆனால் மக்கள் தான் இவ்வளோ வரவேற்பு தராங்க, அப்போது இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை சார். சார், அப்புறம் ரஜினி சார் கமல் சாரும் இணைஞ்சி படம் பண்ணது முடிவாயிட்டு. ஆனால் ரஜினி சார் சொல்லுவார் இன்னும் கதை முடிவாகலை, டைரக்டர் முடிவாகலைங்காரு. சப்போஸ் உங்களுக்கு விட்டு கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட கதை இருக்கா, எந்த மாதிரி ஜானரில் அந்த 2 பெரிய ஸ்டார் வச்சு படம் பண்ணுவீங்க? சார் கதை இல்லைங்க சார் என்கிட்ட அந்த மாதிரி. ஆமாம், 2 பெரிய லெஜண்ட் சார், அவங்க 2 பேரும் சேர்த்து கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டோம். சும்மா ஜாலியாக வீட்டில் இருக்கும் போதெல்லாம் யோசிப்போம்,
ரஜினி சாருக்கு இப்படி ஒரு கதை இல்லை அந்த மாதிரிலாம் இருந்து ரஜினி சாரும் கமல் சாரையும் சேர்த்து வச்சு ஒரு கதையை நம்ம அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கதை பண்ணதில்லை. அண்ட் இப்போதைக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஆக்டிங் சார். ஒன் செகண்ட் டேரக்டர் சார் ஆக்சுவலி இந்த கொஸ்டினோட இன்னொரு வெர்ஷன் நம்மளோட மீட்டில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஒருவேளை ரஜினி சார் எனக்கு ஒரு 30 இயர்ஸில் வந்து கால் ஷீட் கொடுத்துருந்தா எப்படி ஒரு கதை பண்ணியிருப்பனோ அப்படி தான் இந்த கதையை நான் எழுதினேன் அப்படின்னு சொன்னீங்க. இல்லை திருத்தம், கால் ஷீட் கொடுத்துருந்தா இல்லை, கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் அவரை நினச்சி எழுதினேன், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எனக்கு தெரியும் அது, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பார்த்தேன். நம்ம ஒரு துறைக்கு வரோம், இப்போ ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ், ஒரு மைக் டைசன், இந்த மாதிரி அதோட லெஜெண்டரிஸை நான் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தானே வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன், நான் அவரை நினச்சி எழுதினேன், அவ்வளோதான். சார் கேள்வி புரியல. இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அவர் அவர் வேணும், அவர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அவர் இல்லை அப்படின்ட்டோன்னே வேறு யாரையாவது வச்சும் ஏன்னா கதை பண்ணி ஆகணும், அந்த படம் எனக்கு ஸ்க்ரீனில் வந்தாகணும், அப்படி தான் போனேன். பட் திரும்ப இவர் கூப்பிட்டு வந்தோடனே சூப்பர், நம்ம நினச்ச மாதிரியே வரப்போகுதுன்ற சந்தோஷம் அதிகமாக இருந்துச்சு. சார் இது வந்துட்டு ஜென்சி படமானா ஆமாம் தான், ஆனால் அது ஜென்சி படம் மட்டும் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு யாரோ கேட்டிருந்தாங்க காதல் படமா லவ் ஃபிலிமா அப்படி இப்படின்ட்டு. இது லவ் ஃபிலிம் தான். இட் டாக்ஸ் அபவுட் ரைட் டு லவ். ஓகே, சாயபயங்கர் ஒரு கேள்வி. எந்த அளவுக்கு வந்து உங்களோட மியூசிக் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுதோ சேம் அதே டைம் வந்து நிறைய நெகட்டிவிட்டி அண்ட் ட்ரால்ஸும் உங்களை சுற்றி வந்து சரௌண்ட் ஆயிருக்குல்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலேயும் பெருசாக இல்லைன்னு. ஸோ அது ஒன்று இருந்தாலே அது அந்த ஒரு ஹேபிட் இருந்தாலே போகிறோம்னு நினைக்கிறேன் இது ரெண்டுத்துலேருந்தும் தப்பிக்கிறதுக்கு. ஸோ நான் மோஸ்ட்டாக ஸ்டூடியோவில் தான் இருப்பேன். நான் ஐ டோன்ட் ஈவன் நார்மலி ஆல்சோ லைக் சும்மா கூட வெளில எப்பயுமே போக மாட்டேன், என் டைரக்டருக்கு தெரியும் என்னை பற்றி. ஸோ அதனால் வந்து ஐ ஹவ் ஃபன் மேக்கிங் மியூசிக் அண்ட் தட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஹை. ஸோ நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஜாலியாக பண்ணுறேன். நான் வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்கணும் கண்டிப்பாக, அந்த ஆசை இருக்குது, ஆனால் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நான் பண்ணல. ஸோ அதனால் நான் ஜாலியாக எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன் அண்ட் மக்கள் அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி விஷஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? இல்லை நான் கூட யோசிச்சு பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு லான்ச் கிடைக்கும்னு. ஸோ அதனால் எல்லாமே பை காட்ஸ் கிரேஸ் தான். பிரதீப் சார் இங்கே 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 சார், நீங்கள் தொடர்றதெல்லாம் வெற்றியாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எது தொட்டாலும் 100 கோடி கலெக்ஷன் வருது. அதனால் வந்து உங்களை வந்து சரியாக அப்ரோச் பண்ண முடியல, டேரக்டர் கேட்குறாங்க, அதிக சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதை பற்றி உங்களோட பதில்? இல்லை அப்ரோச் பண்ணுறது வந்து அப்ரோச் பண்ண முடியல, இல்லை அதிக சம்பளம் வாங்குறதுனால அப்ரோச் பண்ண முடியலையா? அதிக சம்பளம்னாலையா? டேரக்டர் அப்ரோச் பண்ண மாட்டாங்க சார், அதிக சம்பளம் அந்த மேட்ரு ஒன்று வராது. ப்ரொடியூசர்ஸு அந்த ஏரியா தான். எனக்கு அந்த மாதிரி ஒன்று இதுவே இல்லை சார். நான் தொடர்ந்து ரொம்ப எனக்கு சம்பளம் கொடுக்குற இதெல்லாம் ரொம்ப கம்மி சார் இவங்களுக்கெல்லாம். இவங்க ரொம்ப பெரிய ப்ரொடியூசர். ஸோ இவங்களோ இல்லை நான் பண்ண ஏஜிஎஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரும் இருக்காது சார். அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன், வதந்தி. எல்லோரும் நிறையா பேசிட்டாங்க. நான் வந்து அதிகமாக பேச மாட்டேன், குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் பேசலான் இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், ஆடியன்ஸ், ஆல் ஆஃப் யூ ஸோ மச் சப்போர்ட்டிங். எல்லாம் அவ்வளோ இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தி ஆடியன்ஸ், ரசிக பெருமக்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் நேராக பார்த்து இந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்லாம் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க. தட் இஸ் சீன் இன் த நம்பர்ஸ், தட் இஸ் சீன் த்ரூ அவுட் த வேர்ல்டு சொல்லலாம். அண்ட் முதல்ல ஐ வுட் லைக் டு தேங்க் நவீன் சார் அண்ட் ரவி சார் ஃபார் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஐம் வெல்கம் டு தமிழ்நாடு தான் சொல்லணும் உங்களே. ஏன்னா அது செகண்ட் ஃபிலிம் அண்ட் யூ கிவன் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். அது சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மட்டும் கொடுக்கறது இல்லை, மீனிங்ஃபுல் ஃபிலிம். யூ செலக்டட் அ சப்ஜெக்ட் விச் இஸ் சோஷியலாக நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமாக சொல்ல ஒரு இளைஞன் வந்திருக்கிறான், அவனை சப்போர்ட் பண்ண நீங்கள் எடுத்துருக்க முடிவுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் நிறையா ஒவ்வொருத்தரை பற்றி நிறையா சொல்லுகின்ற 100வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன், 175வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு
த்ரூஅவுட் தமிழ்நாடு ஒரு 10-15 தியேட்டர்லையாச்சும் 175வது நாள் 200 நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற அவாவில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது மிகையாகாது. இங்கே முதல்ல கீர்த்தி தான் சொல்லணும். கீர்த்தி வந்து கதையை சொல்ல வந்த ஃபோனில் கேட்டேன், இல்லை வந்து நேரில் வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் டெய்லி வந்து சார் இந்த படத்தில் வந்து அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் இந்த அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க, there should be some value and meaning in me being in the film சொல்லுவேன். ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில், என்ன நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஐ எம் நாட் கோயிங் டு திங்க் தட் நான் வந்து இவ்வளோ படம் ஹீரோவாக பண்ணிட்டேன், அந்த படத்தில் ஹீரோவாக வந்து டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா போர் தொழிலிருந்து ஆரம்பித்து ஐ பீன் கிவிங் கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ். அப்போ இந்த ஜென்ரேஷன்லேயும் ஐம் ரெலவெண்ட்னு சொல்கிறதுக்கு வந்து all the young directors who have had that confidence in me and giving me a lovely characters. ஏன்னா நான் காஞ்சனா நடிக்கும் போது நான் சின்ன பசங்க என்ன காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் there has been some film which has been cropping up which has given me என்ன சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆன் ஒர்க்கிங். அண்ட் 30 வயசில் நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன்னா அது காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். சாரி அதுவும் பொய் சொல்லிட்டேன்னா 30 வயசு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கீர்த்தி இந்த கேங்கோடு இருக்கும் போது ஐ எம் ஃபீலிங் லைக் தட். ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ரோஹினி ஃபார் அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் இந்த லைனில் அப்படியே வந்துடுறேன். பிரதீப் கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன் நான். அண்டு நிறையா சொல்லுவேன். அப்போ நிறையா சொன்னோன்னு அது வேறு மாதிரி போயிடுது இப்போல்லாம். அதில் குறைவாக சொன்னால் கூட நிறைவாக சொல்ல விரும்புகிறேன். ஐ சீன் கண்டினியூஸாக வந்து கோமாளியில் இயக்குனராக சரி, தொடர்ந்து லவ் டுடே சரி, டிராகன் சரி, நவ் இன் திஸ் ஃபிலிம் ஐ சீ த ஆக்டிங் ப்ராவஸ் இன் பிரதீப். இட்ஸ் நாட் நார்மல். நான் எங்கே பார்த்தேன்னா இது இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறாரு கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறாருன்றது விட்டுட்டு நான் ஒரு சீன் விச் டச் மீ ஐ லைக் டு சே தட் பிரதீப். அதாவது நீங்கள் முதல்ல லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, மமிதா ஃபெல்ட் அபவுட் இட். தென் மமிதா வந்து இன்னொரு பையனை பார்த்துட்டான்னு சொன்னோன்னா பிரேக் ஆகாத மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து தி எக்ஸ்ப்ரெஷன் தட் யூ கேவ், த வே யூ இமோட்டட், எப்படி அந்த அழுக வருது, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே, அதுக்கப்புறம் போய் தோத்துட்டே இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க. அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள். ஆனால் அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் ஃபார் எனிபடி. ஏன்னா அவ்வளோ இமோஷன் இருந்துச்சு அதில். how much கீர்த்தி பார்ட்டிசிபேட் எனக்கு தெரியாது. ஆனால் for an actor to feel that scene, உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பது ரொம்ப தத்ரூபமாக அழகாக நீங்கள் சொன்னீங்க பிரதீப். ரியலி ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் ஆஃப் இட். அண்ட் சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்குது, அதை பற்றி நான் கடைசியாக சொல்லிட்டு விடைபெறேன். அது மாதிரி ரோஹினி, இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அவன் என்னை வந்து அடித்து பேசும்போது எனக்கு மனசில் உறுத்திச்சு. நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக், கீர்த்தி தப்பான ஐடியா. என் மனசில் வந்து நான் ஐ எம் நாட் தட் கை. எப்படின்னா ஒரு ஆண் இல்லாத பிள்ளையை வளர்த்துட்டீங்கன்னு சொல்கிறது இட் இஸ் நாட் மீ. சரத்குமார் வில் நாட் சே இட். பட் இந்த கேரக்டர் சொல்கிறதுன்னு போது கொஞ்சம் வேதனையோடு தான் சொன்னேன். கீர்த்தி இது மிரட்டலாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு. இல்லை இந்த கேரக்டர் இது கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். இல்லாட்டி ஐ வுட் சே தட் டு எனிபடி. ஏன்னா தனிமையாக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் அலோன் ஆல்சோ, how you bring up your child, the way you bring up your child is very important. It's a responsibility which everybody goes through in life. And working with Rohini, and once again, a great actor in Solomon, you have done a very body of work of Rohini is huge. And thank you Rohini for being there. And you do the பார்க்கும்போதே வந்து அதான் முதல்ல பூக்கியா என்ன சொன்னீங்க, என்ன பார்த்து ஆமாம் திடீர்னு வந்தார். சார் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லு சார், யார் பூக்கி மேன் சார் அப்படின்னாரு. ஏதோ அப்போ எனக்கு என்னடே தெரில. இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சில்ட் அவுட்டாக இருக்கீங்க சார். நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன். நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன், டியூட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பேன். பட் நிறைய பேர் தெரியறதில்ல. ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கனால கோவக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ sang well. And Niket, thank you. It was great working with you. And Bharat Vikram, great. And இங்கே இருக்கிற எல்லாரும் முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம். நான் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கீங்க கூட. ஆல்மோஸ்ட் 40 years ஆஃப் மை லைஃப் இன் சினிமா. நிறைய பேர் தெரிந்த முகங்கள் பர்சனலாக ஒருத்தரையும் தேங்க் பண்ணுறதுக்கு காலங்கள் இருக்குது. இல்லை உடனே கீர்த்தி வந்து அந்த கதையை சொல்லும் போது the only thing I felt was a social message. பட் இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற நெருடல் மட்டும்தான் எனக்கு இருந்தது. பட் அது வித் ஈஸ் கீர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க. வித் ஈஸ், வித் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட வித் ஈஸோட இந்த சோஷியல் மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நீங்கள் சித்தரித்து கொண்டு போயிருக்கீங்க.
there are no controversies in this film. கல்ச்சர் பற்றி நீங்கள் நிறையா பேசலாம், ஆனால் இந்த கல்ச்சர் வந்து ஐ திங்க் எக்ஸ்ப்ளோர்டட் இன்டு அ வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பற்றி நம்ம திங்க் பண்ணி இதில் தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது. So many things that is happening in this entire society and world which we cannot be scrutinizing and debating about all these things. So we give an entertainer with the meaning. அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் 2-3 இடத்துல சொல்லிட்டு விடைப்பேன். I don't want to take much of my time. இந்த இடத்துல வந்து பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவர் டிராவிட் மமிதா பைஜுவை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார், நீ தான் சோறு தான் தின்றியா இல்லை வேறு எதுவும் தின்றியான்னு கேட்பாங்க. தேட் இட் வில் ஷோ சம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஃபீலிங். உனக்கு என்ன இதேமே இல்லையா, நீ இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறத தி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் கான் த்ரூ டிராவிட் டு ஆஸ்க் தட் ஹீரோயின். தட் இஸ் வாட் டைரக்டர்ஸ் சோஷியல் கான்ஷியஸ்னஸ் வெரி கிளியராக திங்க் பண்ணியிருக்கார். 2வது காரில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் தான் தியாகிங்க நாங்களாம் துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்குறது ஒன்ஸ் அகேன் தட்ஸ் அ மேட்டர். நீங்களாம் தியாகிங்கன்னா அவங்கள மட்டும் துரோகிகளா, எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறது. ஸோ மெனி திங்ஸ் ஐ கீப் ஆன் சேயிங். நான் அந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டேன். ஏன்னா அது 3 அப்படின்னா ஒரு கமலா தியேட்டரில் 1/2 நாள் தான் ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தால் 3. ஸோ எவ்ரி டைம் ஐ saw the film, எவ்ரி டைம், நோ எக்ஸாஜரேஷன். ஃபஸ்ட்டு டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டராக தெரிஞ்சுது. 3rd டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு. இப்போ நாளைக்கு 4th டைம் கூட பார்ப்பேன். ஏன்னா எவ்ரி டைம் there is something I'm noticing in the film which has been very consciously placed by both Pradeep and Kirti தான் நான் சொல்லுவேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து. எவ்ரி வே சோஷியலாக எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. இந்த சோஷியல் கான்ஷியஸ் வெரி கிளியர், ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று. 2வது என் கேரக்டர் மூலமாக அந்த ஆணவ கொலை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நடக்கின்ற ஒன்றை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது. நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அது கூட கடைசியில் என்னாச்சு, நான் வருத்தப்படுறதா வச்சுருக்காங்க. என்ன இட் இஸ் நாட் ரைட்டுன்றதை என் மூலியமாக சொல்ல வச்சுட்டாங்க. நான் கூட எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை அவர் உணர்ந்து அவர் வச்சுருக்காரு. தாலி கட்டுறது ஒருத்தன், அப்புறம் நீ படம் பார்க்காதவங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போய் புள்ள பத்து நுண்ணு தரக்கூடியா அப்படின்றதுலாம் தட் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சொல்லியே ஆகணுன்றது ஃபீல் பண்ணுறார். பட் த சேம் டைம் சம்திங் புரட்சிகரமாக சொன்னால் கூட இது நடக்கணுன்ற அவசியம் கிடையாது, நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது. இட் கேன் ஹேப்பன், இட் மே நாட் ஹேப்பன், இட் நீட் நாட் ஹேப்பன், பட் இட் கேன் ஹேப்பன். டோன்ட் சே இட் கேன் நாட் ஹேப்பன், இட் கேன் ஹேப்பன். ஏன்னா இன்றைக்கி வந்து என் பையன் வந்து நைட்டு 10 மணி 11 மணிக்கு போனானா எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டால், இல்லை டேடி காஃபிக்கு போனேன். டே 11 மணிக்கு எவன்டா காஃபி குடிக்க போவான்? மந்தி அப்படியே குட் நைட் சொல்லாமல் என் ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்டேன்னு கேட்பேன். டேடி ஐ டோன்ட் ட்ரிங்க் டேடி. டேய் உன்னை ட்ரிங்க் பண்ணேன்னு கேட்டேனா? ஸோ இட்ஸ் கம்யூனிகேஷன் லெவல் வித் யங்ஸ்டர்ஸ் டுடே டிஃப்ரெண்ட். தே ஆர் டிஃப்ரெண்ட். அவங்களை விட்டுணும். தே நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் தேர். தே வில் பி ரெஸ்பான்சிபிள் வென் த பேரண்ட்ஸ் ஆர் தேர் டு கைட் தம் ஃப்ரம் த பிஹைண்ட். ஸோ எனக்கு வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லமோ அதான் கேட்டேன். கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க, ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க. ஹீரோயினுக்கு அப்பான்னு நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன். இல்லை சார் கதையை முதல்ல கேளுங்கன்னாரு. ஃபுல்லாக வந்து கதையை ரொம்ப பொறுமையாக வந்து சொன்னார். சொல்லும் போது ஐ லைக் த வே திஸ் கேரக்டர். 2வது இந்த படத்தில் வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான். அது கீர்த்தி செதுக்கிய சரத்குமார் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம், மை மைண்டுக்கு வேறு மாதிரி நடிக்கலான்னு தோணியிருக்கோம். ஆனால் கீர்த்தி ரைட் ஃப்ரம் த பிகினிங் சார் உங்களை ஜாலியாக ஒரு மனுஷனாக பார்க்கணும் சார். நாங்கள் நிறைய பேர் என்னோட ரசிகர்கள்லாம் பார்க்க ரொம்ப நாளாக எங்களோட 40 வருஷம் ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் அந்த கையில் வந்து அந்த இது என்னது அது தண்ணி அடிக்கிற சீனில் ஏதோ மாற்றிருப்பேன். அப்பளம் மாதிரி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு எப்படி நான் திங்க் பண்ணிங்க, இப்படி தானே தண்ணி அடிப்பாங்க நிறைய பேருக்கு ஆர்வத்தை அப்படின்னு அப்படியான்னு கேட்டுக்கிட்டேன். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் எஸ் தாட். அந்த ஜம்ப் பண்ணி போகிறது, ட்ரியோன்னு சொல்லிட்டு போகிறது. அப்படி என் வாழ்க்கையின் பயணத்தில் வந்து நான் வாழ்க்கை துவங்கினது வந்து சைக்கிளில் தான். இந்த சைக்கிள் பாயின்றதை இந்த இடத்துலையும் பால்வளத்துறை அமைச்சர் ஐயோ வாயில் போட்டுக்கப்பா அது என் தேருன்னு சொல்ல வச்சது. இப்படி வரிசையாக டைலாக் எல்லா டைலாக்கும் சொல்ல முடியும் கீர்த்தி. இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். அதை தனியாக நம்மளாம் உட்காந்து அரட்டை அரங்க மாதிரி பேசுவோம். there are a lot of things to speak and the entire unit right from the producers and Niket Seri, Purnima Seri and Bharadwar, the music director, and there's Mamita இருக்கும் போது தான் சொல்லணும். I thought you left, I thought you got flown off to Hyderabad நினச்சேன் நான். நாங்கள் என் மனைவி வந்து அவங்கள நடிக்கிறேன்னு சொன்னாங்க. போய் சொல்லாதம்மா இன்றைக்கி இங்கே ஃபங்க்ஷனில் இருக்காங்கண்ணே. அப்படியே அவங்க இருக்கேன்னு சொன்னாங்களே, சொல்லுவாங்க அப்படி தான் நான் இங்கே இருப்பாங்க இன்றைக்கி அப்படின்னு. ஸோ Mamita really, the scene I liked, I was talking about Pradeep. I have to give this comment and leave the stage.
And before you ask the dude, my dude about Sharath Kumar, and the dude, for me, my dude is my father. And the kelvi ketradinga. Mamita, the scene, the excellent performance. I've been watching you. நீங்கள் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அகெயின் இந்த பிரேக்கப். நீ ப்ராங்க் எதுவும் பண்ணலடா அப்படின்னு கேட்பீங்களே, அப்படியே பார்த்துட்டு இருப்பார். தென் யூ நோ ரியலைஸ் அதுக்கப்புறமும் when you meet him for the last time before he leaves in the bike, திரும்பிட்டு யோட given a gasp. அந்த பெயினை வந்து you showed it there. That is an actor. That is an actor. You realized how to perform rather. It was not what was written on the script. It is what you felt about the script and what you felt as Koral. அது ரொம்ப பிரமாதமாக தெரிஞ்சது. Next meet, I will definitely talk more about all these things. Everybody, the entire unit worked as a great team and the teamwork has really worked well and audience enjoy பண்ணியிருக்கீங்க. போய் பாருங்கள். இந்த படத்தை வந்து 10 தடவை பார்த்தாலும் சிலைக்காது. Every time you will find something new in this film. I can guarantee that. அது சொல்ல முடியும். அதனால் இந்த படத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். And I am also getting into the fans of Pradeep. அவங்களும் வந்து என்னை பார்த்து டூடுன்றானுங்க இப்போது. அப்புறம் டூட் ஆகிட்டேன், நான் ஒரு டூட் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் படத்தில் யாரும் நவீன் சாரும் ரவி சார் நினச்சா ஒரு லவ்லி தீபிகா படுகோனே மாதிரி ஹீரோயின் வச்சு எனக்கு சாங்லாம் கூட பண்ணால் ஐம் ரெடி. இந்த கேரக்டரை உங்களால் பண்ண வைக்க முடியும்னா அது கூட என்ன பண்ண வைக்க முடியலையா? ஏன்னா நான் ஐஸ்வர் ராய் கூட நடிச்சிட்டேன். நிக்கேத், டோன்ட் ஃபீல் ஜெலஸ் அபவுட் இட். ஐஸ்வர் ராய்க்கு நான் வந்து கனவு நான் நடிச்சிருக்கேன். அதனால் கேட்குறேன், அது நவீன் சாருக்கா ரவிக்கு இப்போ இந்த மாதிரி சமயத்தில் கேட்க முடியும். ஸோ அடுத்த படத்தில் அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட அழகிகள் இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க. யூ டிசைட் தட்ஸ் நத்திங் மீ. யூ டிசைட் ஹூ யூ வாண்ட் டு பி மை பேர் அண்ட் ஆல் தட். அண்ட் சாங் வந்து சாயை வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். நல்லா போடுற மியூசிக்கு. ஸோ அது ஓகே. பிரதீப் பண்ணால் நம்ம வந்து கேட்டு கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கலாம். ஸோ அது ஒன்று பண்ணுங்கள். அண்ட் ரியலி ஒன்ஸ் அகெயின் என் அன்பு ஊடக சகோதரர்களுக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். நான் எப்போதுமே நல்லவைகளை நல்ல கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்வது உங்களுடைய கடமை. ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை யுனானிமஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி தலைவா சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னேன். எனது அனைத்து சகோதரர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி, ஆடியன்ஸுக்கு நன்றி, இந்த பத்திரிகை சகோதரர் நன்றி, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு பிலேட்டட் தீபாவளி கிரீட்டிங்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் மெனி மோர் சக்ஸஸ் டு தி என்டையர் டீம். என்டையர் டீம்னோட பார்ட் 2 மாதிரி எடுக்க சொல்கிறார். டியூட் 2ன்னு இல்லை, அது மனசுக்குள்ள அப்படி தான் நினச்சிக்கோங்க. இருந்தாலும் let this team work again because it's become a family than a movie outing. And we have really all worked together and small things we should discuss and do it. எனக்கு இது ஒன்று தான் ஃபஸ்ட்டு சீன் எனக்கு கொடுத்தது கீர்த்தி. த டஃபஸ்ட் சீன் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து 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 வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்ன சீன் தான் ஃபஸ்ட்டு சீன். ஐ ஹவ் நாட் ஈவன் காட் இன் டு த கேரக்டர். இது எப்படி பண்ணணும், இந்த கேரக்டர் என்ன பண்ணும், சிரிக்குமா அழுகுமா, என்ன மாதிரி டெலிவரி இருக்கும், அதெல்லாம் புரியாமல் இன்றைக்கி பண்ணுங்க தலைவா. டோன்ட் வரி, நீங்கள் கேன் டூ இட்னு நிக்கேத் அண்ட் கீர்த்தி என்கரேஜ் மீ டு ட்ரை டிஃப்ரெண்ட் வேஸ். ஒரு 5-6 தடவை டேக் போய் இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இதே நல்லா இருக்குது, மெயின்டைன் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ ஆல் ஃபார் பீயிங் ஹியர். நன்றி நன்றி நன்றி, தேங்க்ஸ், நன்றி. இங்கே மைத்ரின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கம்பேஷன், யூ லிவ் அப் டு தட் எக்ஸ்பெக்ஷன் ஆல்வேஸ். அது வந்து உண்மையிலே வாழ்க்கை உங்களை பெரிய உச்சத்துக்கு இன்னும் பெரிய பெரிய உச்சத்துக்கு போவீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்பேரிங் ஸோ வெல் தி லவ்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தேங்க்யூ. ஆனால் என்னென்னா நான் ஜென்ரலாக யோசிச்சுட்டு வரல இன்றைக்கி என்ன பேசணுன்னு. ஜென்ரலாக ஒரு சின்ன என்னெல்லாம் பேசலான்னு யோசிச்சுட்டு வர்றது உண்டு. ஏன்னா இப்போ பேசுகிறது நிறைய சேரும் போது பார்த்து பேசணும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்கிறேன். ஸோ நான் நவீன் சார், ரவி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் இவ்வளோ, அதாவது இது வந்து வேர்ல்டு வைட் சக்ஸஸ் இல்லையா? இந்த ரீச்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஆடியன்ஸ் தெலுங்குலேயும் கர்நாடகாலேயும் கேரளாலேயும் ஓவர்சீஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஹியூஜ் ரிசப்ஷன். அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் அங்கே கொண்டு போய் சேர்த்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட்டு பரத் எடிட்டர், இது வந்து உங்களோட புது ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்திலலாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு படம். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்ட்ராடினரி ட்ரெய்லர், அதோட பஸ் க்ரியேட் பண்ணது எல்லாமே. பூர்ணிமா மேம்,
அதாவது ட்ரெஸ்ஸு இங்கே தான் ஸ்டைலிஸ்ட். இந்த இன்டர்வெல்லுக்கு வந்து கோட் சூட் ரெடி பண்ணுறதே நாங்கள் ஒரு 2 வாரமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அது ஒரு முக்கியமான காஸ்டியூம்ன்றதுனால. ஸோ ஒரு விஷயமும் வந்து பார்த்து பண்ணி இப்போது பாருங்கள், நான் யூஸ்வலாக ஒரு நெட்டை போல்ட்டு தான் போட்டு சுற்றிட்டு இருப்பேன். இன்னும் இப்போ டூடோட இதிலே சுற்றிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அண்ட் நிக்கேத், வாட் அ ஒர்க், எக்ஸ்ட்ராடினரி. நான் முக்கியமாக இந்த டைமில் நான் உங்கள் ஒர்க் பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் டேரக்டருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்கன்றதை நான் வந்து பேசலை. ஒரு டெபியூட்டண்ட்டாக நான் என்டர் ஆகும்போது எனக்கு ரிச்சர்ட் எம் நாதன் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர், அவங்க தான் எனக்கு வந்து டிஓபி கோமாளியில். அவர் எல்லாத்தையும் வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டதுனால என்னால் க்ரியேட்டிவ் மட்டும் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அதே இதை நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட டூடில் பார்த்தேன். ஒர்க் பண்ணும்போது அங்கே நீங்கள் ஃபுல்லாக யூ டுக் ஆல் த ப்ரெஷர், டைமிங்கோ இதுவோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்ததுனால கீர்த்தி அங்கே சில்லாக உட்காந்துருந்தார். சில்லாக உட்காந்து எங்ககிட்ட வந்து பேசுகிறதோ க்ரியேட்டிவாக ஹி குட் கான்சென்ட்ரேட். அது வந்து ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு டைரக்டருக்கு தர்றது. தேங்க்யூ ஃபார் தட். இதில் ஒரு ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். யா, ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐஸ்வர்யா சூப்பர், நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல, பயங்கரமாக பேசுகிறீங்க. அண்ட் ரிது ஸ்வீட், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் ரிது. நீங்கள் உங்கள் காமெடி சென்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. நல்லா நடிப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பயங்கரமாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோஹிணி மேம், இப்போது ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எதாவது வந்திருந்தேன்னா நீங்கள் சொன்னதான் நான் சொல்லியிருப்பேன். நான் அங்கே உட்காந்து பார்க்கும்போது இதெல்லாம் சூப்பர். இப்போது இந்த ஃபுல் இங்கே நீங்கள் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்டில் இருந்தது. நீங்கள் ஒருத்தர் பற்றி பேசினது எல்லாமே நான் அப்படியே டிட்டோ போட்டுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க மேம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் என்றைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு உங்களோட ஈக்குவலாக எங்களை ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சார், சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக். ஏன்னா அந்த இப்போ ஆஃப் லேட் ஒரு 15 இயர்ஸாக உங்களோட சீரியஸ் மோடு வந்து பார்த்துட்டு அந்த பழைய ஜாலி அந்த எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் இருக்கும்ல, அது பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இன்னும் பார்த்து எப்படிலாம் நாங்கள் வளர்ந்தோமோ அவரை திருப்பி அப்படி பார்க்குறதுக்கு. ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். தேங்க்யூ சார். அண்ட் மமிதா, சூப்பர், நீங்கள் பயங்கரமான பர்ஃபார்மர். நான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டேன். அண்ட் எமோஷ்னல் சீன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமாக அப்பா கிட்ட வந்து நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு அம்மா அவருக்கு சொத்து இருக்காம்மா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா இனிமே தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஐப்ரோ தூக்கிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று இருக்கும். இனிமே தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு 2 இடம் இருக்கும் 3வது ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடி. அது குட்டி ஏரியா. நான் ஒரு டைமும் நான் பார்க்கும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நடிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இடமும் நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் என்னோடய டைரக்டர் கீர்த்தி சார், தேங்க்யூ. 2-3 நாளாக நான் வந்து ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் வந்து ஒரே சரி இந்த சக்ஸஸ் மீட்டோ இதில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சேவ் பண்ணிகிட்டே இருந்தேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம். தேங்க்யூ. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்ம். நிறைய டிபேட் உண்டாக்கியிருக்கு எவ்ரிதிங். பட் அவர் சொன்னது என்னன்னு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. இதை ஒரு தடவை திரும்ப பார்க்க there are a lot of layers to it. அண்ட் எப்படி எனக்கு இந்த கதை கேட்ட உடனே அப்படின்னு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இல்லையே இது ரொம்ப நல்ல சீன்ஸ் ஆச்சு, ரொம்ப இதுவாச்சு, நம்ம இதை பண்ணணுமே அப்படின்னு வந்து தோண்டிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த டெசிஷன் எடுத்தணும். அதே மாதிரி ஒருவேளை சில பேருக்கு வந்து இதில் மாற்று கருத்துக்களோ அந்த இது இருக்கும் போது உங்களுக்கு பார்க்க
இது வந்து இன்னும் பிடிக்கும். நான் நிறைய பேர் என்ன பார்க்குறேன்னா, செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கு, தேர்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குன்னு. இது ஒரு ரீவாச்சபிள் ஃபில்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இயர்ஸ்க்கு திரும்ப பார்க்க there will be a lot of things to enjoy in it. யா, அதுக்கப்புறம் வேறு யாருன்னா விட்டுருக்கேன்னா, டூட் கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப டேலண்டட். அண்ட் சாய் அபியங்கர் ப்ரோ வரல இன்றைக்கி. ஆனால் நீங்கள் ஒரு 5 இடம் வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டீங்க. மியூசிக் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் ஊரும் பிளட் வந்து கொடுத்த அந்த பிளாஸ்ட் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி பயங்கரம். தேங்க்யூ ஃபார் ஆல் த சாங்ஸ் அண்ட் RR. இட்ஸ் யுவர் பிளாஸ்ட் என்ட்ரி டு தமிழ் சினிமா. தேங்க்யூ. அண்ட் AGS இந்த படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கொலாபரேஷன் அகெயின். தேங்க்யூ ஸோ மச் அகோரம் சார். அண்ட் என்னோட எல்லா ஏரியாஸில் ஓவர்சீஸ் கர்நாடகா, கேரளா இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. போய் ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் சேர்த்துருக்கீங்க. இது ஒரு வேர்ல்ட் வைட் ஹிட் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாருமானதான் ரீசன். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. வேறு எதுவும் விடலைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. ரொம்ப நன்றி பிரதீப் சார். சாரி விட்டுட்டேன் என்னோட ஆடியன்ஸ். இப்போது புதுசாக எனக்கு கிடைச்ச கேரளாவில் இருக்கிற ஆடியன்ஸோ, ஃபேன்ஸோ, கர்நாடகாவில் இருக்கிற ஃபேன்ஸோ, ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு, தெலுங்கானா எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஓவர்சீஸில் துபாய், மலேசியா, சிங்கப்பூர், UK, US, நார்த் அமெரிக்கா பயங்கரமாக பண்ணுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எல்லா இடத்துலையும் தமிழ் மக்களுக்கு பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுக்குற சப்போர்ட் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. நன்றியை தவிர நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பிரதீப் சார் బాగున్నారా? చాలా బాగున్నారు. ஆஹா சுகானம். அதுக்கப்புறம் அந்த இது கேள்வி நான் சொல்லிட்டா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன். என்னோட டூட் வந்து அஸ்வத் மாரிமுத்து. எனக்கு என்ன பயம், நான் என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பயமும் இல்லை. யா, தேங்க்யூ. பியூட்டிஃபுல். நான் ஏன் பாகுனாரா அப்படின்னு கேட்டேன்னா, ஏன்னா உங்களுக்கு தமிழில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு தெலுங்குலேயுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆந்திராலையுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, கேரளாலையுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் மக்கள் ரசிச்சுட்டே இருக்காங்க உங்களை, இந்த படத்தை ரசிச்சுட்டே இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். அதை தாண்டி இந்த பாட்டோட ப்ரொமோ இறங்கினதுலேருந்து அதை வந்து நாங்கள் ரசிச்சுட்ருக்கோம். நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் நின்று சாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும், நீங்கள் அதை கற்றுண்டு பாடவும், அப்போலேருந்து இந்த பாட்டை ரசிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த பாட்டை வந்து நாங்கள் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்லி 2 ஸ்டெப்ஸ் எங்களுக்காக போட்டுட்டீங்கன்னா. ஆமாம், சிங்காரி பாட்டு ஆடணும், அதுதான் எங்களோட வேண்டுகோள். அதாவது இப்போ யாரும் ஆன்சர் பண்ணல, நான் பண்ணல, அதுலயே சந்தோஷமாகி விட்டுருங்க. புதுசாலாம் கேட்காது. தேங்க்யூ ஸோ மச்.